வணக்கம். இன்றைய தினம் 27 ஜூலை 2023. நேரம் வந்து சரியா 9 மணி 23 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நமக்கு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஆக்சுவலா முதல்ல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. நான் ஆன் பண்ணது கொஞ்சம் லேட் ஆயிருக்கு, அதனால இந்த புட் ஆப்ஷன் எடுக்கல. கால் ஆப்ஷன் ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு கால் ஆப்ஷன் எடுத்துருச்சு. பாக்குறோம் இன்னைக்கு கால் ஆப்ஷன் எடுத்து மேல போயிட்டு இருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் 62 ரூபா 50 ரூபா கிட்ட எம்டிஎம் ப்ராஃபிட்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் செஷன்ல ஹைபிரிட் மோட பத்தி பார்த்தோம். ஹைபிரிட் மோட்ல 1 2 4 8 16 போறதும் இந்த மல்டிபிளேயர் நம்ம செட் பண்றதன் மூலமா அந்த மல்டிபிளேயர்ல நம்ம என்ன ஒரு வேரியேஷன் செட் பண்றோமோ, அதாவது இங்க வந்து 1.5 போட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி போகும். அதாவது 1.5ன்றது இன்கிரிமெண்ட் ஆகும்போது 1.5 மடங்கு கூடுற மாதிரி. இப்போ 1 எடுத்ததுன்னா அடுத்து ஒரு 1 பிளஸ் ஒரு 1.5 2ன்னு வராது, 2 வராது, ஸோ 3ன்னு போகும். ஸோ 1 அதுக்கப்புறமா டிஃபால்ட்டா 2 வரும் எல்லாத்துலயுமே. 3 5 8 அப்படி போகும். 2ன்னு செட் பண்ணணும்னா 1 2 4 8 16ன்ற விகிதாச்சாரத்துல அது பெருக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஹைபிரிட் மோடுடைய ஒரு சிறப்பு. இப்போ இந்த ஹைபிரிட் மோட்ல நாம வந்து மேக்சிமம் குவான்டிட்டி பிக்ஸ் பண்ணி அதை சீலிங் கொண்டு வர முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொண்டு வரலாம். அதுக்குதான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மேக்சிமம் குவான்டிட்டி இன்க்ரீஸ். அதாவது இந்த மாதிரி பெருக்கிட்டே போகும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பெருக்கக்கூடாது. உதாரணமாக 1 2 4க்கு மேல பெருக்கக்கூடாதுன்னா 4ன்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 4க்கு மேல வெறும் 4 மட்டும் தான் போட்டுட்டே இருக்கும். இதுதான் இந்த மல்டிபிளேயருடைய ஒரு ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து பெருக்கிட்டே போகலாம். இந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு அதை பாக்குறோம். இப்போதைக்கு நியூட்ரல்ல தான் இருக்கு. ஆகட்டும், இதுக்கப்புறமா வரக்கூடிய சிக்னல்ஸ்ல நமக்கு இதனுடைய எப்படி இது இன்கிரிமெண்ட் ஆகுதுன்றது நமக்கு ஈஸியா பாக்குறோம். பார்க்கும்போது நமக்கு 1 எடுத்தது, 2 எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, 3 எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, இப்போ 5 லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. கடைசியா 5 லாட் எடுத்திருக்கு. இப்ப திரும்ப பை வரும்போது 8 லாட் எடுக்கும். எடுத்து நமக்கு 60 பாயிண்ட் வரும்போது நமக்கு டார்கெட் கட் ஆயிடும். இப்போ ஏதாவது ஒரு சைடு போயாகணும், எந்த சைடு போகணுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நேரம் வந்து கரெக்டா 10 மணி 48 நிமிஷம் ஆகுது. நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம கடைசியா வந்து 10-2க்கு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து 8 லாட் வந்து பை வந்திருக்கு. 8 லாட் பை வந்து அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஆக்சுவலா 8 லாட் செல் வந்திருக்கு, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். திரும்ப வந்து 8 லாட்டுக்கு அப்புறமா 12 லாட் பை வந்திருக்கு. 12 லாட் பை வந்து நம்ம அந்த 60 பாயிண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டா பாக்குறோம். அந்த 60 பாயிண்ட் போட்டு வச்சு இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு லாபம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5844 ரூபா, நியர்லி ஒரு 6000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிருச்சு. ஒரு ஆர்டர் புக் பார்க்கலாம், ஈஸியா நமக்கு புரியும். முதல்ல வந்து 1 லாட் பை ஆயிருக்கு, அப்புறமா 2 லாட் பை ஆயிருக்கு, 2 லாட் ட்ரேட் ஆயிருக்கு, 3 லாட்டு, அதுக்கப்புறமா 5 8 கடைசியா 12ன்றது 117 வாங்கி 162 வித்து இருக்கு. 46,200 கால் ஆப்ஷன். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் 6000 ரூபாய் ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.